Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு ஒரு சம்மர் அப்ரோப்ரியேட் மேக்கப் லுக் அண்ட் ஹேர் டூ நான் காமிக்க போறேன். இந்த லுக் அண்ட் இந்த ஹேர் டூ தான் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். இதுல நான் அந்த மூஞ்சில பண்ணிருக்க மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்மி, அடுத்தது லாங் லாஸ்டிங்கா இருக்கும் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா சன் ப்ரொடெக்ஷனோட இருக்கும். பயங்கரமான சன் ப்ரொடெக்ஷனோட இருக்கும். அதையும் நான் சொல்லிக்க விரும்புறேன். ஹேரும் பாத்தீங்கன்னா சன் டேமேஜ் ஆகாத மாதிரியான சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ப்ரிப் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன், எப்படி இந்த ஒரு கொண்டை வண்டை எல்லாத்தையும் நான் வந்து பண்ணேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. என்னுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு வாட்டி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹேர்ல இருந்து போயிடலாமா? ஹேர் நம்ம லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். நான் என்னுடைய முகம் மேக்கப் முடிச்சிடறேன். அண்ட் இங்கே இருக்க ப்ராடக்ட்ஸ், ஹேர் கேர் அண்ட் ஃபேஸ் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் நான் ரீசெண்டாக இதுக்காகவே பர்ச்சேஸ் பண்ணது. ஃபர்ஸ்ட் நான் என்னென்னா இந்த பாடி ஷாப்போட லிப் அண்ட் ஷீக் டிண்ட் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் பிச்சுருவோமா? நான் எடுத்திருக்க ஷேட் பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் பிங்க். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளம்மி பிங்க் லிப் அண்ட் ஷீக் டிண்ட். ஸோ இதை எடுத்து நான் ஃபர்ஸ்ட் என்னோட லிப்ஸில் போட்டுக்க போகிறேன். இதனுடைய டிண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஹா கிடையாது. ஒரு டீசெண்டான அழகான ஹெல்தியான லுக்கிங் லிப்ஸ் மாதிரி இருக்குது. சீக்ஸ்லேயும் நீங்கள் தாராளமாக இதை போட்டுக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு லிப்ஸில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி லிப் அண்ட் ஷீக் டின்ஸில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும். உங்கள் லிப்ஸையும் வந்துட்டு அழகாக மாய்ஸ்சரைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். கொஞ்சம் டின்ட்டோடு இருக்கிறதுனால அந்த சாயம் லைட்டாக உங்கள் லிப்ஸில் இருக்கும். சம்மர் டைமுக்கு ஹெவியான லிப் பாம்ஸோ இல்லைனா லிப்ஸ்டிக்ஸோ நீங்கள் வந்து போட வேணாம். இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கனாலே வந்துட்டு க்யூட்டாக அழகாக இருக்கும். சே ஹாய் டு திஸ் பல்பு. இப்போதான் வலிக்க ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு 3 நாளில் உடஞ்சி போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி நான் கை வச்சு சும்மா இருக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா என்னுடைய க்ரீன் டீ கட்டி. என்னுடைய ஸ்கின் ஆல்ரெடி மாய்ஸ்சரைசர் போட்டு வச்சுருக்கேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா சன்ஸ்க்ரீன் போட்டுக்க போகிறேன். லாஷீல்டோட சன்ஸ்க்ரீன் வந்து நான் எடுத்திருக்கேன். இதுதான் நான் யூஸ்வலாக முன்னாடி போட்டுட்டு இருந்தது. அப்புறம் நடுவில் வந்து விட்டுட்டேன். மாற்றி வேறு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா மோனிஷம் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அவனுக்காக இது அதை நான் கொஞ்சம் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது இன்னொரு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சன்ஸ்க்ரீன்ஸ். ரொம்ப மேட்டாக இருக்கும், ஹெவியாக இருக்காது. நான் ஏன் இங்கே கை பின்னாடி இப்படி போடுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். யூஸ்வலாக நான் என்னோட 2 ஃபிங்கரில் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. பட் நான் இப்போது இப்படி பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சன்ஸ்க்ரீனை எடுத்துகிட்டு இதுக்குள்ளே ஒரு ஓட்டை போட போகிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன ஓட்டை மாதிரி போட்டுட்டு அது உள்ள உங்களோட ஏதோ ஒரு ஃபவுண்டேஷனோ பிபி க்ரீமோ ஏதோ ஒன்று டிண்ட் இருக்கிறது நீங்கள் வந்து போட்டுக்க போகிறீங்களாம். ஓகே, அப்புறம் உங்கள் சன்ஸ்க்ரீனோட அந்த ஃபவுண்டேஷனை மிக்ஸ் பண்ணுறீங்களா? இது இப்போ நீங்கள் பிளெண்ட் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். என்னடா இது ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போடணுமா அப்படிலாம் நினைக்காதீங்க. சன்ஸ்க்ரீன் நீங்கள் இந்த சன்ஸ்க்ரீன் சும்மா போட்டாலும் இவ்வளோ தான் போட்டாகணும். இதை நீங்கள் அப்படியே பிளெண்ட் பண்ண உள்ள எனக்கே சிரிப்பு வருது என்ன பார்க்க. இந்த ஆம கழுத்தை கீழே இறக்கி என் கழுத்தில் போடுவோம். கொஞ்சம் டைம் கொடுங்க இது உட்கார. ஏன்னா ஃபவுண்டேஷன் இருக்குது, சன்ஸ்க்ரீன் இருக்குது. அவ்வளோதான். ஓகே, இது என்னோட முகத்தில் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஃபாஸ்ட்டாக நீங்கள் கிளம்பும் போது 5 மினிட்ஸ்லாம் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இது எல்லாமே இப்போ என்னுடைய ஸ்கின்னுக்குள்ளே வந்து இறங்கியிருக்கு. குள்ளே இல்லை, அது வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அந்த மாதிரி செட்டில் ஆன மாதிரி ஆகிடும். அண்ட் இங்கே நான் ஒரு பிம்பிள் இருக்குன்னு பிம்பிள் பேட்ச் போட்டிருக்கேன். அதனால் அந்த ஒரு ரிங்கு தெரியுது, அதை மட்டும் கண்டுக்காதீங்க. ஸோ சன் ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் அந்த ஒரு ஒயிட் கேஸ்ட் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டோம். ஓவராக பிக்மெண்ட் இருந்துச்சுன்னா மட்டும் அந்த பிக்மெண்ட் இருக்கிற இடத்துல கிரே ஆகும். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கன்சீலரோ எதையோ கொஞ்சமாக எடுத்து அந்த இடத்துலலாம் நீங்கள் டச் பண்ணிக்கலாம். அவசியம் கிடையாது, பட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது அசிங்கமாக தெரியாது. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு இப்போ வந்திருக்கு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக இதை பவுடர் வச்சு செட் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு இந்த இன்சைட் அப்படின்ற பிராண்ட் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தேன், பட் அது வரல. நான் வேறு ஏதாவது ஒரு டியூட்டோரியலில் வேணால் அது காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒயிட் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் இன்சைட்லேருந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் லைட்டாக செட் பண்ணி பார்க்க போகிறேன். ஒயிட் பவுடர்
சன்ஸ்க்ரீன்லாம் போட்டது கையை வழுக்குது. இது ஆக்சுவலாக இப்படி இருக்கிறத இப்படியே திறக்கிறது நான் ட்விஸ்ட் பண்ணி பார்த்து கொடுமை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது கூடவே ஒரு பஃப் வருது. ஆனால் இதனுடைய பேக்கேஜிங் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எல்லாம் பிஞ்சு பிஞ்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணாமலே கொட்டுதான். என் கை பயங்கரமாக வலிக்குது. இது கூட இருக்க ஸ்பஞ்சிலே நான் என்ன பண்ணுறேன்னா என் முகத்தை வந்து செட் பண்ணுறேன். சும்மா அந்த ஒரு மேட்டிஃபைடான லுக் வர்றதுக்கு தான். என்னுடைய ஸ்பஞ்சே எடுத்துக்கிறேன். இது வேலைக்கு ஆகல. ஸோ இந்த மாதிரி லூஸ் பவுடர்ஸ் ஏன் ஸ்பெசிஃபிக்காக போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, லூஸ் பவுடர்ஸ் ரொம்ப லைட்டாக இருக்கும் உங்கள் ஸ்கின்ல. அண்ட் இந்த டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 லைட் வெயிட், அப்படியே ஏரியாக இருக்குது, இருக்கிறதே தெரியாத மாதிரி. ஸோ இட்ஸ் அ குட் பை என் சைட்லேருந்து. ஆனால் இது கூட இருக்க அப்ளிகேட்டர் தான் ரொம்ப மோசமாக இருக்குது. கல் மாதிரி இருக்குது லிட்ரலாக. ஸோ அப்ளை பண்ண முடியல. பவுடர் ஆனால் செம சாஃப்டாக இருக்குது. ஸோ அடுத்து நான் என்னுடைய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஐப்ரோஸ், மஸ்காரா, லிப்ஸ்டிக் இது போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஹோலான ஒரு லுக் கிடச்சிரும். பேஸ் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளாலஸாக இல்லை, அன்ஈவனாக இருக்குன்னா அப்போ ஒரு பேஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் ஈவன் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். டோட்டலி அது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். அடுத்து நான் ஐப்ரோ பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டிலேருந்து பிக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஸ்விஸ் பியூட்டியில் நிறைய பேர் வந்து ஒன் பிராண்ட் டுட்டோரியல் மாதிரி பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸ்விஸ் பியூட்டியில் பேஸ் ப்ராடக்ட்ஸில் டஸ்கி ஸ்கின்னுக்கு ஒரு ப்ராடக்ட்டும் ஒழுங்காக இல்லவே இல்லை. எனக்கு 100% ஷியோராக தெரியும். ஸோ அதனால் அவங்க டார்க் ஷேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா தான் என்னால் வந்துட்டு அதை ட்ரை பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த ஐப்ரோ பென்சில் வச்சு நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு அந்த ஐஷேடோ பேலட்டில் வந்து கேட்டிருக்கீங்களா, அது நான் கண்டிப்பாக உங்களுக்கு தரேன், ஐ ப்ராமிஸ். கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்பூலி மாதிரி இருக்குது, அதை வச்சு தான் நான் ப்ரஷ் பண்ணுறேன். ஐப்ரோ பென்சில் பக்கா, நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணலாம். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா மஸ்காரா அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஏதோ ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா, ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நீங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து போடும்போது ஐலிட்ஸ்லேயும் போடுங்க. நான் போட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐலிட்ஸ்லேயும் போடுங்க. அண்ட் பவுடர் போட்டு செட் பண்ணும்போதும் ஐலிட்ஸில் கண்டிப்பாக போடுங்க. காஜல், ஐலைனர் இதெல்லாம் வேணும்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். உங்களுக்கும் என்ன மாதிரி மஸ்காரா பிடிச்சதுன்னா நீங்கள் இவ்வளோ கோட் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் மஸ்காரா. ஸோ நல்லா நான் வந்துட்டு கோட் பண்ணிக்கிட்டேன். இப்போது நீங்கள் லிப்ஸ்க்கு போய்க்கலாம். லிப்ஸ்க்கு நான் வந்துட்டு இந்த மேய்விலனோட சூப்பர் ஸ்டே இங்க் க்ரையான் எடுத்துக்கிறேன். இது நான் எடுத்துருக்க ஷேட் என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. நான் உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஆல்ரெடி டிண்ட் போட்டிருக்க, அந்த டிண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஆல்ரெடி சொன்னேன் சம்மருக்குன்னும் போது நீங்கள் டிண்ட் மட்டும் போட்டுக்கலாம், அதுவே போதுமானது அப்படின்ட்டு. பட் எனக்கு வந்து லிப்ஸ்டிக்ஸ் பர்சனலாக பிடிக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட், அதனால தான் நான் இது பிக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஹேருக்கு போயிடலாம். ஹேர் நீங்கள் என்ன பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஹீட் ப்ரொடெக்டன்ட்டோ சீரமோ வந்துட்டு கண்டிப்பாக போட்டே ஆகணும். டெய்லி கூட நீங்கள் போடுங்க. நான் வந்து இந்த ஷ்வார்ஸ்காஃபோட தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணனா சிரிக்காதீங்க, ஓகேவா? ஷ்வார்ஸ்காஃபோட போனாக்யூர் பெப்டைட் ரிப்பேர் ரெஸ்கியூ அப்படின்ட்டு ஒரு சீரம் வந்து பிக் பண்ணியிருக்கேன். இது வந்து எல்லா ஹேர் டைப்புக்கும் வந்து செட் ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர்ஸ் இருக்குது, ஒயிட் அண்ட் ரெட் அப்படின்ட்டு இருக்கு. எனக்கு உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ஒரு கலர் இருக்குது. ஒரு சைடு ரெட் அண்ட் ஒரு சைடு ஒயிட். நீங்கள் ப்ராடக்டை எடுக்கும் போதும் உங்களுக்கு அதே மாதிரி தான் வருது. இது ரொம்ப லைட் பிங்காக இருக்குது, அதனால உங்களுக்கு அவ்வளோ தெரியாது, நேரில் பார்த்தா தான் தெரியும். ஸோ நான் அந்த ப்ராடக்டை ஒரு 2-3 பம்ப்ஸ் என் கையில் இப்படி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கையில் லேதர் பண்ணிவிட்டு என்னோடய முடியில் தடவிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹீட் ப்ரொடெக்ஷன், சன்னால் நடக்கக்கூடிய ஹீட் ப்ரொடெக்ஷன்லேருந்து என் முடியை வந்து சூப்பராக வந்து பாதுகாக்கும். அண்ட் ஃப்ரிஸ் ப்ராப்ளம் சுத்தமாக வந்து இல்லை. இதை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது. ஃப்ரிஸ் ப்ராப்ளம் சுத்தமாக இல்லை. ஸோ இதை நல்லா உங்களோட எண்டு லென்த்துன்னு போட்டுட்டு அண்ட் முடி மேலால் மட்டும் போட்டுட்டு சீப்பு வச்சு சீவிடுவீங்களாம். இந்த மாதிரி பெரிய பல்லு சீப்பு மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும். நான் நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, பெரிய பல்லு சீப்பு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். யூஸ்வலாகவே சம்மர் டைமில் கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூட ஒரு ஹேர் ஸ்டைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொண்டை. அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ எனக்கு ஃபேவரட்டான ஒரு கொண்டை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் நெத்தி வந்து ஏர் நெத்தி, அதுக்கேற்ற மாதிரி நான் எப்படி கொண்டை போடுவேன் அப்படின்னு நான் காமிக்கிறேன். எனக்கு முடி ரொம்ப அப்படியே இழுக்கிற மாதிரி இருந்ததுன்னா
ஏதோ டேமேஜ் ஆகுற மாதிரியே ஃபீல் ஆகும். அது என் மனப்பிராந்தி. ஸோ இந்த டாப் லேயர் முடி வந்து நான் இப்படி எடுத்துக்கிறேன். எடுத்து லூஸாக நான் வந்து ஃபஸ்ட்டு குஷி கிளிப்போ ஏதோ ஒரு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ மீதி இருக்க முடியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் எடுத்து ஒரு போனி டெயில் மாதிரி சும்மா செக்யூர் பண்ண போகிறோம். அந்த பவுடர் வேறு என் நகத்தை காவு வாங்கிருச்சு. ஓகே, இப்போ இப்படி இருக்கா? இங்கே வந்து நான் கொஞ்சம் இந்த மூஞ்சில் ஃப்ரேம் பண்ணுற முடிங்கெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். அதையெல்லாம் நம்ம உருவ போகிறோம். அதே மாதிரி நான் இந்த டாஃப்டோட ஒரு ஸ்ப்ரேவும் வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். இது யூஸ்வலாக நான் யூஸ் பண்ணுறது, எல்லா கலரும் இது யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாக், ப்ளூ, ரெட்டுன்னு நினைக்கிறேன். ரெட்டு நல்லா இருக்கா? அங்கே பார்க்குறேன் நான் ரெட்டுன்னு, அங்கே எனக்கு ஹிட்டு தான் தெரியுது, அதுதான் அப்படின்னு நினச்சி நான் சொல்லியிருக்கேன். ஓகே, எனிவேஸ் இதில் வந்து நான் நிறைய ஷேட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஷேட்ஸ் இல்லாதெல்லாம் ஒரு வேரியண்ட். இது வந்து 4 மடங்கு ஸ்ட்ராங், அந்த மாதிரி நம்பர் வைஸ் இருக்கும். இது அல்ட்ரா ஸ்ட்ராங் அப்படின்ட்டுருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா, இதை என்னோடைய இந்த புஃப் இருக்குல்ல அதில் வந்து அடிச்சுக்கிறேன். அண்ட் ஆல்சோ இங்கேயும், அப்போ தான் அடுத்தது நம்ம எதாவது பண்ணும்போது அது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். அப்புறம் உங்ககிட்டே இருக்கிறதுல ஏதாவது ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக பிடிக்கிற மாதிரியான ஒரு ஹேர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஹையாக போனி வேணுமோ அங்கே நீங்கள் இப்படி போனி ஒன்று போட்டுக்க போறீங்க. அதை போட்டுட்டு எங்கேயா முடி ஏதாவது இழுக்குதான்னு பார்த்து அதை சரி பண்ணிக்கோங்க. இப்படியே கூட விடலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் எனக்கு தலைவலி வரும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு மேலே இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்படி ட்விஸ்ட் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு வந்து, அண்ட் நான் என்ன ஹேர் கட் பண்ணியிருக்கேன்னா டெய்லர் மேட் டெக்ஸ்சர். இப்போ இதை பண்ணிவிட்டு நான் வந்து பின் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். ஸோ இந்த குட்டி குட்டி பிஞ்ச குட்டிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி எடுக்கிறேன். அப்பயும் அது நிற்காதுன்னது. ஓகே, நீ நிற்க மாட்டேனா போ, விடுங்கப்பா, அது போகிற மாதிரி தெரியல. உங்களுடைய முடி ஹேர் கட் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பராக இருக்குது, ஒரே ஈவன் லென்த்தோடு இருக்குது அப்படின்னா இந்த குச்சி நீட்டல்ஸ்லாம் உங்களுக்கு இருக்காது. ஸோ கைஸ், இன்னைக்கு வீடியோவுக்கு அவ்வளவுதான். நான் இன்னைக்கு இங்கே யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் பிக் பண்ணும்போது நல்ல ஆஃபரில் இருந்தது. இப்பயும் அது ஆஃபரில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைனா ஆஃபர் இருக்க டைமில் பார்த்து நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.